ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு பாப்புலரான டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. இது சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் இது போல் எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமான டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 4 பல்லு பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து 10லேருந்து 12 முந்திரி பருப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விடுங்க. சூடு ஆறின வெங்காயம், தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வெங்காயம், தக்காளி வதக்கின அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை 2யும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்ஸி ஜாரில் 1 கப் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு மசாலா வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சுருப்போம். 10 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி திக்காக இருக்கிறதால எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தின்றது ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை தான், அதையும் கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தக்காளியோட புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம். கூடவே 250 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு பன்னீர் வேக வைக்கிறதுக்காக இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பன்னீர் நல்லா வெந்திருக்கு, கிரேவியும் நல்லா திக்காகிருக்கு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது க்ரீம் சேர்த்துக்கிட்டால் கிரேவி நல்லா இன்னும் க்ரீமியாக இருக்கும். க்ரீம்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் பால் காய்ச்சும் போது கிடைக்கிற பாலாடையை மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா க்ரீம் ரெடி ஆகிடும். வெண்ணெய் சேர்த்த பிறகு ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.